சாந்தி, அம்மா, இதை ஓபன் பண்ணு. பூட்டி இருக்குமா? சாவி எங்கேயாவது மேலதான் இருக்கும் பாரு. சாந்தி, இங்க வா. இது வரேம்மா. என்னம்மா? பணத்தை எல்லாம் எடுக்க வேண்டாம். தினமும் எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிற அமௌண்ட் போல இருக்கு. போர்ட்ல எழுதி வச்சு ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க. சூப்பர். இது வரைக்கும் 55,000 ரூபாய் தான் வந்திருக்கு. இவங்களை இப்படியே விட்டுலாம். இன்னைக்கு 6வது நாள். இது வரைக்கும் 55,000 ரூபாய் தான் வந்திருக்கு. இன்னும் எப்படி 2 நாள்ல 45,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அப்படியே சம்பாதிச்சாலும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வா போலாம். 50,000 வந்திருக்கு. இன்னும் 45,000 வரணும். இன்னைக்கு 6வது நாள். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படியாவது சம்பாதிச்சிடணும். கடவுளே, அவர் எப்படியும் 1 லட்சம் சம்பாதிச்சாகணும். இதுல ஜெயிக்கவே இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போலன்னு நினைச்சிருவாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அவர் உடைஞ்சு போயிடுவாரு. சொல்லுங்க தாஜி. சவாரியில இருக்கீங்களா? ஆமா தாஜி, சொல்லுங்க. இல்ல, என்ன பண்றீங்கன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயினுது. சரி சரி, சீக்கிரமா சவாரி முடிச்சிட்டு வாங்க. சரி தாஜி, கண்டிப்பா. சொல்லுங்க தாஜி. எப்போ வருவீங்க? சீக்கிரம் வந்துடுறேன். சரி சரி. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.